வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹைக்கூ, புது கவிதை, குறுங்கவிதை, சில மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, சில ஃபன் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆயுத பூஜைக்கு புது தொடக்கமாக உங்களுக்காக ஒரு சிறுகதை. கதை பார்த்திங்கன்னா, ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தில் படைப்பு குழுமத்தில் எனக்கு சிறந்த எழுத்தாளருக்கான ஒரு அங்கீகாரத்தையும் விருதையும் பெற்று தந்தது. ஸோ இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கலையும் கவியுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சிறுகதைகள், க்ரைம் நாவல் எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? டைட்டில் பார்த்திங்கன்னா, என் தாய் வீடு குலதெய்வம் கோயில். பெயர் ராசியோ என்னவோ அவ்வூரில் ஆரம்பித்த சில நாட்களிலே மோனிகா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரானது நம்பர் 1 ஆனது. அதுவும் தீபாவளி சமயம் ஆனதால் மக்கள் கூட்டம் கட்டுங்கடங்காமல் அலைமோதியது. கடையின் முன்னால் வைத்த 10% முதல் 50% வரை தள்ளுபடி, அது வாங்கினால் இது இலவசம், இது வாங்கினால் அது இலவசம் என எக்கச்சக்க சலுகைகளோடு வண்ண வண்ண கலர் விளம்பர பலகையானது ரோட்டில் செல்லும் அனைவரின் கவனத்தையும் சுண்டி இழுத்தது. அதுவும் துணி ரகங்கள், பாத்திரங்கள், ஆடம்பர பொருட்கள் என வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களோடு உள்ளேயே சாப்பிடுவதற்கும் வசதியாக உணவு விடுதியும் இருந்ததால் எல்லோரும் குடும்பமாக ஏதோ சுற்றுலா திருவிழாவிற்கு செல்வதைப் போல விதவிதமான ஆடை ஒப்பனைகளுடன் மகிழ்ச்சி பொங்க வந்து குவிந்தனர். வழக்கம் போல வாணி மளிகை பொருட்களிலிருந்து ஆடை ரகங்கள் என எல்லாவற்றையும் பார்த்து தனக்கு தேவையானதை மட்டுமே தேர்வு செய்து வாங்கினாள். வீட்டிற்கு வந்ததும் எல்லாவற்றையும் பிரித்து வைக்கும் போதே குழந்தைகள் குலோப்ஜாமுன் மிக்ஸை பார்த்ததும், ஹையா குலோப்ஜாமுன்! அம்மா அம்மா, அதான் 2 பாக்கெட் இருக்கே, ஃப்ரீயாக வந்த பாக்கெட்டை இப்போதே செய்யுமா, சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னு நைக்க. சரி அடம் பிடிக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் போய் விளையாடிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே செஞ்சு வைக்கிறேன்னு ஒரு வழியாக குழந்தைகளை விளையாட அனுப்பிவிட்டு அதிலுள்ள செய்முறையை படித்து பார்க்கும்போதே சென்ற முறை மஞ்சுளாவிடம் கேட்டு செய்தது மிக அருமையாக இருந்தது என தன் கணவர் குழந்தைகள் வாயில் எச்சில் ஊற சாப்பிட்டதும் தன்னை புகழ்ந்து தள்ளியதும் நினைவுக்கு வர மஞ்சுவிற்கு போன் செய்ய ரிங் போய்கொண்டே இருக்க ஒரு வழியாக கடைசி ரிங்கில் அட்டன் செய்தவள், ஏ வாணி, தீபாவளிக்காக நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 15 நிமிஷத்தில் நாங்கள் ரயில்வே நிலையத்தில் இருக்கணும். எதுவானாலும் ரயில் ஏறியதும் நான் ஃப்ரீ ஆனதும் பார்க்குறேன். நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. நெட் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா 4 நாள் கழித்து நான் ஊருக்கு வந்த பிறகு பார்க்கலாம். நான் எங்கள் அம்மா வீட்டில் ஜாலியாக இருக்க போகிறேன். நினச்ச நேரம் எழுந்திருப்பேன், நினச்ச நேரம் தூங்குவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எல்லாம் வந்து பேசிக்கலாம். ஓகே பாய் பாய்னு கட் பண்ணிட வாணிக்கோ மொத்த சந்தோஷமும் வடிந்து துக்கம் பீரிட அது அழுகையாக வெடித்தது. சற்றே தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு தன் இன்னொரு தோழியான தேவிகாவிற்கு போன் செய்ய, ஏ வாணி, நாங்கள் இப்போ எல்லோரும் குடும்பத்தோடு எங்கள் அம்மா வீட்டில் இன்ட்ரெஸ்டாக படம் பார்த்துட்டு இருக்கோம். நீ எதுவானாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு, பார்க்கலாம். ஃப்ரீ ஆனதும் நான் வாட்ஸ்அப் பார்க்குறேன், ஓகேவான்னு சொல்லி அவளும் கட் பண்ண வாணி நெஞ்சம் குமுற ஜன்னல் வழியே வானத்தை வெறித்தபடி இறந்து போன தன் அம்மா சகோதரர்களை நினைத்து குமுற மலைத்துளி ஒன்று பட்டென அவள் மேல் பட்டு தெரிக்க சட்டென நினைவுக்கு வந்தவளாய், அடடா, குழந்தைகள் ஆசையாய் கேட்ட ஜாமுன் செய்யணுமே என்று சமையலறை சென்று அதில் உள்ள செய்முறைப்படியே மற்றும் சென்ற முறை செய்ததை சற்றே நினைவு கூர்ந்தும் ஒரு வழியாக செய்து முடிக்க வீதியில் வண்டி சத்தத்துடன் அப்பா வந்தாச்சு என்ற குழந்தைகளின் ஆரவாரமும் ஒரு சேர கேட்க வாணியும் குலோப்ஜாமுன் தட்டுடன் ஹாலுக்கு வந்தாள். எல்லோரும் குலோப்ஜாமுன் சுவைக்க வாணி மட்டும் சற்று வாட்டத்துடன் இருந்ததை கண்ட செந்தில், உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா வாணி என கேட்கவும் சற்றே புரியாமல் நெற்றியை சுருக்கினாள். நாம் குலதெய்வம் கோவிலுக்கு போகலாமா என்று செந்தில் சொல்லி புன்னகைக்க வாணியும் துக்கம் எல்லாம் மறந்து புன்னகைத்தாள். காரில் செல்லும் போதே நானும் என் அம்மா வீட்டிற்கு போகிறேனே என்று மனதிற்குள் புன்னகைத்தாள். செல்லும் வழியிலே பட்டாம்பூச்சியை கையில் பிடிக்க சிறகில்லா பட்டாம்பூச்சியாய் குதூகலித்தாள். மானசீகமாய் சாமிக்கு பூ பழத்தட்டு அர்ச்சனை கும்பிட்டு முடித்து ஆலயத்தில் அமர்ந்ததுமே தாய்மடி சுகம் போல மனதிற்குள் இனம் புரியா நிம்மதியை உணர்ந்தாள். அனைவரும் அம்மன் காலடியில் விழுந்து ஆசி பெற்று ஆனந்தமாக இல்லம் திரும்பினர். என்ன ஒரு ஆச்சரியம் என்பது போல இல்லம் திரும்பியதுமே ஒரு போன் கால் வந்தது. வாணி அம்மாங்களா, நாங்கள் அப்துல் கலாம் லட்சிய இயக்கத்தில் இருந்து கால் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின உங்கள் குழந்தைகளுடைய சாதனைகளை ஆய்வு செய்ததில் இருவருமே இளம் சாதனையாளர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். நாளை லோட்டஸ் திருமண மகாலில் விழா நடைபெறுகிறது. அதற்கான அழைப்பிதழை உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறோம். வாருங்கள் என்றதுமே வாணி மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள்.
உடனே அந்த அழைப்பிதழை ஸ்டேட்டஸில் வைத்தாள். அதை கண்ட மஞ்சுவும் தேவிகாவும், என்ன ஒரு ஆச்சரியம், தமிழ்நாடு அளவில் நடந்த இந்த போட்டியில் மொத்தம் 90 நபர்களில் இவர்களுடைய குழந்தைகள் இருவருமே தேர்வாயிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள நினைச்சபடியே வாணிக்கு வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்தனர். வாழ்த்துக்கள், எப்படிடி உனக்கு மட்டும் சாத்தியமானதுன்னு கேட்க, நானும் தீபாவளிக்கு என் தாய் வீடான என் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று என் தாயம்மாவின் பரிபூரண ஆசியை பெற்று வந்தேன். இனி என் வாழ்வென்றும் இன்பமே என ஸ்மைலி இமோஜில் புன்னகைத்து பதிவிட்டாள். இதை பார்த்த மஞ்சுவும் தேவிகாவும் தானும் தன் குழந்தைகளும் தங்கள் கண்கண்ட தெய்வமாகிய அம்மாவின் காலில் விழுந்து ஆசி பெறாததும் தாயில்லா வாணியிடம் தாங்கள் தாய் வீட்டிற்கு செல்வதை பக்குவமாக எடுத்து சொல்லாததையும் எண்ணி வருந்தி கண்ணீர் வடிக்கும் இமோஜியுடன் கட்டி அணைத்து அன்பை வெளிப்படுத்தும் இமோஜியும் பதிந்து உரி. சுபம். அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். எழுத்தாளர் கலைச்செல்வி சரவணன்.